திரும்ப வந்து ரிட்டர்ன் போட்டுடலாமா அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ண போகிறது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். நம்ம சேனலுக்கு ஒரு புதுசாக ஒரு மைக் வாங்கியிருக்கோம். ஒன்றும் இல்லை, காம்போ ஆஃபராக 2 வாங்கியிருக்கோம். பட் இதில் ஒரு இஷ்யூ வந்துச்சு. ஏன்னா என்ன பிரச்சனைனா, எனக்கு ஆடியோ ஒழுங்காக அவுட்புட் வர மாட்டேங்குங்க தான் பிரச்சனை. ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்க. ஸோ அதில் ட்ரை பண்ணும்போது ஒரு மாதிரி குறன்னு கேட்டது. இதில் இந்த ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு திரும்ப நான் ட்ரை பண்ணால் ஓரளவுக்கு ஓகேவாக கேட்டது. இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது வித்தவுட் மைக். இந்த மைக்கில் பேச போகிறேன், அந்த ஸ்டிக்கர் எடுத்த மைக்கில் வந்து பேச போகிறேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் லைட்டிங் எரியுது. ஸோ இப்போ நான் இப்போ பேசிகிட்டு இருக்க வாய்ஸ் இந்த மைக்கில் தான். இந்த மைக்கில் எப்படி இருக்குது வாய்ஸ் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி பேசுகிறது ஐஃபோனில், இப்போ பேசிகிட்டு இருக்கிறது இந்த ஸ்டிக்கர் எடுத்த மைக்கில். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த மைக் ஆன் பண்ணிட்டோம். இதில் எப்படி இருக்குது வாய்ஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். ஸோ ஸ்டிக்கர் எடுத்த மைக்லையும் ஸ்டிக்கர் எடுக்காத மைக்லையும் நம்ம பேசிட்டோம். அண்ட் நம்மளோட மொபைல் ஃபோனில் பேசுனதும் இருக்குது. ஸோ இந்த 3 ஆடியோவில் எந்த ஆடியோ நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த ப்ராடக்ட் நான் எதில் ஆர்டர் போட்டேன்னா மீஷோவில் தான் போட்டிருந்தேன். 460 பக்கமாக வந்தது. இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ரிட்டர்ன் போட்டலாமா வேணாமாங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா, பை பை, see you. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் கேட்குதா?